இந்த இளைஞர்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. தாய் தகப்பன் இந்த கட்டாயமா இந்த ஃபர்ஸ்ட் பங்களிப்பு, பள்ளிவாசலுக்கு நான் வர்றேன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பங்களிப்பு பிள்ளைகளுக்கு அவங்களுக்குரிய நண்பர்களை நாம் தேடி வைக்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷேக் அல்பானி அவர்கள் ஹசனாக்குறார்கள் இந்த செய்தியை. அதாவது என்னன்னா, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் அவன் நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். ஒரு ஆளை நீங்க பாத்துறீங்க, உங்க மகனை, அவன் ஃப்ரெண்டை பாக்குறீங்க, யாருப்பா ஃப்ரெண்ட்? ஒரு வகையா கொண்டைய வெட்டிட்டானா, நீங்க புரிய வேண்டியதான். உங்க மகன் அவனோட பழகுறான் என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் அத மாதிரி ஆக போறான். இன்றைக்கு கொண்டையில கையை வைப்பான், நாளைக்கு ட்ரௌசர்ல கையை வைப்பான், நாளண்டைக்கு வாயில வச்சிருவான். இதான் நடக்கும். ஏண்டா அவன் பின்தொடர்ற ஆள், அவன் தலையை பார்த்தாலே விளங்கிரும் இது ஒரு வகையான ஒரு ஆளு. அவன் அந்த தலையை பார்த்தா விளங்க அவன் எப்படிப்பட்ட ஆளுண்டு. அவன் என்னென்னமோ பேர் சொல்லுவான். அந்த கதாநாயகன் லெவல் இவன்கிட்ட வரும். இப்ப கொண்டையில வந்துட்டா நாளைக்கு ஷூல வரும், நாளண்டைக்கு அவன் சப்புறதெல்லாம் சப்புவான், துப்புறத துப்புவான், அவன் பழக்க வழக்கத்தெல்லாம் உள்ளுக்கு எடுத்துருவான். இதை நீங்க பார்க்கணும் கவனமா. உங்க புள்ளே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலி. ஒரு மனுஷன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தின் தான் நிற்கிறான். அவன் மனுஷன், அதாவது ஒரு இளைஞன் அவன் நண்பன் எப்படி இருக்கிறான் அப்படி பார்த்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல்யன்துர் அஹதுக்கும், உங்கள ஒருவர் என்ன பண்ணட்டும், மையுஹால், யாரோட தோளுமை கொள்வது என்று கவனித்துக் கொள்ளட்டும் என்றாங்க. யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதெல்லாம் கணக்கிலே இல்லை, வராது. யாரோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன, ஒன்று இப்படி தடுக்கிறீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை போய், அதாவது ஒரு பையனை ஃப்ரெண்ட்ஸா மாறுற டைம்ல அதை எப்படி நிப்பாட்டுறது? அவன் கல்புல விருப்பம் பண்ணா அவன் பேசுவான். அப்படி என்றா சகோதரர்களை, தாய்மார்களே, என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஸை ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கணும். போட்டோ பார்த்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நண்பன், நல்ல நண்பன், பரவாயில்ல, இவர் மாதிரி ஒருத்தர் எடுப்போம். அது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ பார்த்து எடுக்கிறானோ தெரியாது. பொதுவாக அப்படிலாம் இல்லை, கல்புக்கு பிடிச்சிருக்கும், அவன் சேர்ந்துருவாங்க. இளைஞர்களை பொறுத்தெல்லாம் அப்படிதான். அவங்க சேர்ந்துட்டாங்கண்டா மெல்ல மெல்ல அழிவை நோக்கி போறாங்க. பெருமாள் இதோட நிப்பாட்டினார்களா? இல்லை. எவ்வளவு அழகா விவரிக்கிறாங்க. இந்த மார்க்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் நுழைஞ்சிட்டான்டா சகல எல்லா இடத்துலையும் அவன் பாதுகாக்கப்படுறான். எல்லா பெரிய மண்டை உடைக்கிற பிரச்சனைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாப்பு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அத்தார் வியாபாரி, என்ன அருமையான ஒரு ஓம, சுப்ஹானல்லாஹ். அத்தார் வியாபாரி, நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன? அத்தர் வியாபாரி என்றாங்க. அவர் அத்தார் இவருக்கு பூசி விட தேவையில்லை, இவர் பூசி வச்சு வித்துட்டு இருப்பாரு. அவர் மனம் அவர் மேல வரும், பக்கத்துல வர்றவன் மேல படும். அவன் நல்ல நண்பனா இருந்தா அவன் பண்ற ஜிக்ர் உனக்கு தானா வரும். அவன் பள்ளிக்கு போற நேரம் நீ தானா போவ. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு பட்டறை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரும்பு பட்டறைக்கு அங்க போய் அவன் இரும்பு அப்படி அடிக்கிற நேரம் தெரிக்கும், இரும்பு மனம் வரும், அங்கிருந்து நெருப்பு தெரிக்கும். நீ போய் இரும்பு வேலை செய்ய தேவையில்ல, அந்த இரும்பு உனக்கு தெரிச்சு உனக்கு அந்த வாசம் வந்துடும். அதுல இந்த பாதிப்பு வந்துடும். அவனோட நான் ஒன்னும் பண்ணலையம்மா, நான் அவனோட சும்மா தான் நின்றேன், நான் ஸ்மோக் பண்ணலையம்மா, ஸ்மோக் பண்ணாத, அவன் பண்றது உனக்கு வந்துடும். நீ ஒன்னும் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த பக்கத்தில் நிற்பதே நீ கெட்டு போவதற்குரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் இதுல போற நேரம் எத்தனை தாய்மார்கள் தலை போடுறீங்க? எப்படி தலை போடுறீங்க? அடாவடித்தனம் பண்ணி இல்ல, இளைஞர்களே அப்படி பாதுகாக்க இயலாது. அதாவது அவங்களோட சண்டை பிடிச்சி இல்ல, ஃப்ரெண்ட்ஸா தான் அவங்க செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மூளை இருக்கு பாருங்க, இதுல இந்த முன்னாடி துண்டு ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்குது. பொதுவா இளைஞர்களுக்கு 25 வயசு வரைக்கும் அது வளரலன்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது. இதுதான் எங்க பிரெயின் உள்ள மெயின் கண்ட்ரோல் பார்ட். இது வளர்ந்த அந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் முன்னாடி துண்டு, இதுல தான் தப்பு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதாவது தப்பு பண்ணக்கூடிய முன்னேற்ற ரோமங்கள் என்றான்லாம். இந்த முன்னாடி பகுதி இது எல்லாருக்கும் பிளாங்கா தான் இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு, எங்க நாட்டில் இல்லாது, நீங்க இதுல போய் பார்க்கலாம். பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்கு. இந்த ஸ்கேன்ல பார்த்துட்டாங்கன்னா இது வளர்ந்திருக்குதா இல்லைன்னு வாங்க. இந்த குத்தம் செய்யறவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி மர்டர் பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன் அது ஸ்கேன் எடுத்து காட்டும். டெவலப்பே இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் ஹார்ட் கம்ப்ளீட், அந்த வேலை கம்ப்ளீட்டா செய்யும், கிட்னி கம்ப்ளீட்டா செய்யும். நீங்க படிச்சாதான் ஹார்ட் வேலை செய்யும். படிச்ச டாக்டர் தான் நல்லா ஹார்ட் வேலை செய்யுது, படிக்காத வேலை செய்ய அப்படி இல்லை. கிட்னி அவருக்கு தான் வேலை, எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா வேலை செய்யும். இது மட்டும் வேலை செய்யாது, இது மட்டும் எம்டி. இது படிக்க 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 மட்டும்தான் இது வளருமா.
இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்கு பாருங்க, முன்னாடி துண்டு, மூளையில அது மட்டும் பிளாங்க். ஹார்ட்ல எல்லாம் இதுக்கு ஒரு ஆளுக்கு டிஃபரெண்ட், அவருக்கு டிஃபரெண்ட். என்ன இளைஞர்களுக்கு பிரச்சனை தெரியுமா? ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ஆனா 25 வரைக்கும் அது ஃபுல்லா வளராதனால உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஒரு இளைஞனுக்கு ஒரு முதியவர் கட்டாயம் தேவை. இளைஞர் கூட்டம் நிக்கிற நேரம் அவங்களை வழி நடத்த முதியவர்களை கொண்டு வந்து வைக்கிற வேலை பள்ளிவாசல் வேலை. இன்னைக்கு பள்ளிவாசல், நான் மன்னிச்சுக்கோங்க, பள்ளிவாசலே பேன் பண்ணி பள்ளிவாசல் நிர்வாகி ஏசுன்னு நினைக்காதீங்க. உண்மை ஏதோ சொல்லணும். பள்ளிவாசல்கள் இளைஞர்களை விரட்டக்கூடாது. அவங்க பிழை செய்யறாங்கன்னா இன்றைக்கு பள்ளிவாசல்கள் இளைஞர்களை பயன்படுத்தணும். ஏன் அவங்க இந்த பொடியமாக்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் களம், அபூஜகளை சுத்தி வளைத்து நிற்கிறார்கள். கடும் பாதுகாப்பு. நீங்க போய் வரலாறு படிச்சா தெரியும், கடுமையான பாதுகாப்பு. முஆது முஅவித் ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று கேட்கிறாங்க, இந்த அபூஜல் இருந்தாங்களே யாரு? ஏண்டா அவன் மக்காவாசி, இவங்க மதீனா புள்ளை, சின்னதா ரொம்ப சின்னது இல்ல, இளைஞர்கள், இவங்க கண்டி இல்ல. இந்த பேஸ்புக் இருந்தாலும் முகத்தை போட்டு பார்க்கலாம், அபூஜல் வர்ற முன்னாடி தாக்கு வைப்போம். யுத்தத்துல வந்து தான் அபூஜலை கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன நினைச்சாரு? சைஸ பாரு, அபூஜலே தெரியாத அபூஜலை கேட்கறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கல இவரு. அத அவன் தான்றாரு. விளங்குது? பத்ர் களம் என்பது முன்னாடி ஃபைட், விளங்குதா? முன்னாடி ஃபைட் அங்க தெரியுது, ஆனா பலத்த பாதுகாப்பு. என்ன வரலாறு சொல்லுது? அபூஜகல் காலி. கொண்டவங்க யாரு? இந்த நான தம்பி சகோதரர்கள் அஃப்ரா. அதாவது இவங்க ரெண்டு பேரும், அதுல ஒருவர் அவருடைய கை வெட்டி தொங்குது, பின்னாடி தூக்கி அவர் அடுத்த கையால் போட்டு விட்டு அதுக்குள்ள போய் ரசூலுல்லாஹ்க்கு கை வைத்தவன் யார்? நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இளைஞர்கள் அபூஜகளை காலி பண்ணினது வயோதிபர் அல்ல. அபூஜகல் என்ற அந்த கயவன் பெருமானருக்கு ஏற்படுத்திய அந்த பாதிப்புகள் இந்த இளைஞர்கள் முன்னாடி வந்தாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் எடுக்க வேண்டிய இடங்களுக்கு இளைஞர்களை வந்து அந்த பங்களிப்புகள் செலுத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப பள்ளிவாசல் என்ன செய்யுதுன்னா, இளைஞர்களை வந்து தூர தள்ளக்கூடாது, அவங்களை கூட்டிட்டு வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும். வாங்க, போதைப் பொருள் அழிக்க போறோமா, அழிப்போம், வாங்க என்ன பண்ணுவோம். அந்த இளைஞர்கள் ஏதாவது செய்யற நேரம், நீங்க சின்ன பிள்ளைகள்மா, நீங்களாம் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலங்களில் தலைமையாக நின்றவர் யார்? உசாமா ரலியல்லாஹு ஒரு போர்க்களத்துக்கு பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கெல்லாம் கீழே. உசாமா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன் இல்ல, ஸைத் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் வளர்த்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு மகன் தான் உசாமா ரலியல்லாஹு. எவ்வளவு சின்னவரா இருப்பாரு. பெருமானார் ஒருவர் வளர்க்கிறாரு, இஸ்லாத்துல வளர்ப்பு மகன் இல்ல, அவர் மகன் தான் அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு கடைசி காலங்கள்ல தலைவர் அனுப்புறாருன்னா, நீங்க கவனமா புரியணும். பள்ளிவாசல் நிர்வாகிகள், இளைஞர்கள், இன்னைக்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றீங்க, நீங்க பிளான் பண்ணுங்க, இளைஞர்களுக்கு கொடுங்க, இந்த ஊர்ல உள்ள மக்களை கூட்டி வாங்கண்டு. சூறாவளியை மிஞ்சும் அந்த வேலை. இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இளைஞர்கள் இதை தொடங்கினாங்கன்னு வைங்க. ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல புத்தளத்துல நான் ஒரு நிகழ்ச்சி நுரைச்சோல பகுதியில் செஞ்சுட்டு, சாதாரண அறிவிப்பு, ஆனா பெரிய பள்ளிவாசல், புத்தளம் பெரிய பள்ளிவாசல்ல இது போதைப் பொருள் சம்பந்தமா தான் நிகழ்ச்சி இது பண்ணாங்க. எனக்கும் தெரியாது, வாகனம் வந்த போனேன், பள்ளியில போய் உட்கார்ந்திருக்கிறேன். புத்தளம் பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் ரொம்ப பெருசு, பழங்காலத்து பள்ளி. அந்த நைட் சாதாரண பயானுக்கு இங்க வரைக்கும் பள்ளி எந்த தொங்கல் இருக்கு அது வரைக்கும் கிரவுட் வந்து, பள்ளியில அந்த பக்கமா கிரவுட் வந்து, இந்த பக்கமா வந்து ஒரு இஜித்துமா மிஞ்சி. எனக்கு தெரியும் எந்த தலைப்புக்கு மனுஷர் வருவாங்க. இந்த மரண சிந்தனை போட்டா வார கிரவுட் போதை பொருளுக்கு வராது, அது கொஞ்சம் குறைவா தான் வரும். நான் என்ன அந்த தலைப்புக்கு ஏற்ப மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. ஆனா நான் என்ன புரிஞ்சு கொண்டேன்டா, அந்த இளைஞர்களை கூப்பிட்டு சொன்னேன். அதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கடா, போதை பொருளுக்கு அடிமையான ஒரு இளைஞர் கூட்டம் திருந்திட்டாங்க. திருந்தியதுக்கு பிறகு எங்க சமூகத்தை பாதுகாக்கணும் ஒரு அமைப்பு செஞ்சு அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. இதுதான் இளைஞருடைய பவர். ஒரு சாதாரண நிகழ்ச்சி இஜித்து மக்களை மிஞ்சும் அளவுக்கு அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். அவர்களை நிர்வாகிகள் பயன்படுத்தணும். இளைஞர்களுக்கு சும்மா இருக்கலாது. நீங்க வீட்டுல ஒரு உட்கார்ந்து போய் தூங்குவீங்க, இளைஞர்களுக்கு தூக்கம் போகாது, அவங்களுக்கு வேலை வேணும். அப்படி வேலை இல்லைன்னா ஒரு பொம்பளைய கேலி பண்ணுவாங்க, எங்கேயாவது கூட்டமா உட்கார்ந்து ஏதாவது ஒரு போதைப் பொருளை பார்ப்பாங்க, இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவாங்க.
இல்ல ஏதாவது ஒரு ஷோ பார்க்க போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. அவர்களை பிஸி ஆக்கணும், அந்த இளைஞர்களை பிஸி ஆக்கணும். ஒருத்தன் காதலிக்கிறான்டா, அவனை கொண்டு போய் வியாபாரத்துல பிஸி ஆக்கினா அதுல இருந்து கலந்து இங்க வந்துருவான். வெறும் காதலிக்காதன்னு மட்டும் சொல்லி சரி வராது. அந்த புள்ள சரியில்லைன்னா இன்னொன்றுல பிஸி ஆக்கணும், பிஸி ஆக்கி தான் ஒன்றுல கலட்டணும், அதுக்குரிய முறையை பயன்படுத்தணும். அப்ப இந்த இளைஞர்களை பள்ளிவாசல் எவ்வளவு பயன்படுத்தணும், எத்தனை பள்ளிவாசல் பயன்படுத்தணும்? பயன்படுத்த அடாவடித்தனம் பண்ணவா, அடிச்சு உதைக்கிறதுக்கா? இல்ல, ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு நீங்க ஏற்பாட்டாளர்கள் வாங்க, அந்த இளைஞர்கள் ஆசைப்படுவார்கள் வேலை செய்வதற்கு, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை முன்னாடி வைக்கணும். எவ்வளவு செய்தி உங்களுக்கு வேணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இளைஞர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க என்பது. சுப்ஹானல்லாஹ், 1-2 செய்திகளா?